மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ். நான் நிரோஷா. அப்புறம் நிரோஷா, இன்னைக்கு என்ன அரசியல்ல அரசியல்ல நான் நேத்தே சொன்ன மாதிரி இந்த பாஜக தான் ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் தமிழ்நாடு மாநில தலைவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது எப்பவுமே நமக்கு ஃப்ளோவா வந்துடும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் யோசிச்சு சுதாரிச்சு சொல்லணும் நயனார் நாகேந்திரன் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ நயனார் நாகேந்திரன் மாறினதுக்கு அப்புறமா பாஜகவில் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநருக்கு ஒரு ரிவீட் அடிச்சாரு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதுல ஜெயிச்சு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த மும்மொழி கொள்கை நீங்க இதை ஏத்துக்கிட்டாதான் நாங்க இதை தருவோம்னு சொன்ன அந்த மோடிக்கும் நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதிரடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காராம். சோ அந்த வழக்கும் உச்சநீதிமன்றத்துல போட போறாங்களா இல்ல என்ன பண்ண போறாருன்னு சொல்லி என்ன விஷயம்? தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை நம்ம சட்டத்தின்படி அரசியலமைப்புக்கு சட்டத்துக்கு உட்பட்டு மத்திய அரசு நம்மளுக்கு தருதா அப்படின்னா இல்லவே இல்லை. அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ அதனால சட்ட போராட்டங்களை நடத்தி இந்த மாதிரி நம்மளுக்கான உரிமைகளை நமக்காக வழங்கப்படுற நிதிகளை எல்லாற்றையும் போராடி தான் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு குறிப்பா திமுக அரசு பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் போராடி நம்மளுக்கு பெற்றுக் கொடுத்திருக்காங்க. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஸோ அந்த வகையில நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சமீபமா ஆளுநர் ஆர்.என். ரவி நமக்கு 10 மசோதாக்கள் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றுது. ஆனா அது கிடப்பிலே போட்டு வச்சு அதுல அவர் அரசியல் நோக்கத்துக்காகவே போட்டு வச்சாரு. அது உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுநர் வேலையை அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணாருன்னா பண்ணவே இல்லை. அரசியல் ஒரு காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே என்ன பண்ணியிருந்தாரு, அந்த மசோதாக்களை கிடப்புல போட்டு தமிழ்நாடு அரசுக்கு போக்கு காமிச்சிருந்தாரு. சோ இதை தமிழ்நாடு அரசு சட்டப்படி ஆளுநர்கிட்ட முறையிட்டும் ஆளுநர் அவர்கள் என்ன பண்ணாருன்னா இதை செவி கொடுத்து கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அரசியல் நோக்கத்தோடவே இதை என்ன பண்ணாரு, கடைபிடிச்சிட்டு வந்தாரு. ஸோ இதெல்லாம் பொறுத்து இருந்து பார்த்திருந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா, சரி இதுக்கப்புறம் இவர்கிட்ட நம்ம சட்டப்படி போகலாம், நம்ம கிட்ட நம்ம எந்த அளவுக்கு சட்டப்படி நம்ம சொல்லி பார்த்தாச்சு, செஞ்சு பார்த்தாச்சு. ஆனா இவர் எதுக்கும் நம்மளுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார் அப்படின் போது இது அடுத்த கட்ட லெவலுக்கு சட்டப்படி நம்ம போராட்டங்கள் நடத்தலாம் அப்படின்னு மாதிரி தான் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணாங்க, வழக்கு தொடர்ந்து ஆளுநர் அவர்கள் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை, அவர் தன்னிச்சையா செயல்படுறாரு, இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வாதம் பண்ணாங்க. அப்படி வாதத்தை முன்வைக்கும் போது உச்சநீதிமன்றம் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆளுநருக்கு ஒரு அடியை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும். அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கு அவர் அந்த ஆலோசனையின்படி தான் அவர் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்ற ஒரு அதிரடியான தீர்ப்பையும் என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. அது போக அந்த மசோதாக்கள்லாம் அவங்களே சைன் பண்ணி இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ முக்கியமா பல்கலைக்கழகங்கள் விவகாரத்தை தான் அமைச்சரவையில மசோதாக்கள் நிறைவேற்றும் போது அது ஆளுநர் கிடப்புல போட்டாரு. ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வியை பயிலக்கூடாது, கல்வியில சிறந்து விளங்கிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் மத்திய அரசு கைக்கூலியா இருக்கிற ஆளுநர் ஆர்.என். ரவி செயல்பட்டு இருக்காரு. இப்ப அதே மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2000 கோடி நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படின்னு அந்த 2000 கோடி நான் உங்களுக்கு கொடுக்கணும்னா மும்மொழி கொள்கை நீங்க ஏத்துக்கணும், இந்தி திணிப்பு நாங்க திணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போக்கு காமிச்சிருந்தாங்க. இதையும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு சொல்லி பார்த்துச்சு, போராடி பார்த்துச்சு. இப்ப அடுத்த கட்ட லெவலுக்கு பாத்தீங்கன்னா சட்டத்தின் நேரா, அதாவது சட்டத்தின் அடிப்படையில நம்ம இது பண்ணுவோம், நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம கீழ்ப்படினோம், ஆனா அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்களே, சோ அதனால சட்ட போராட்டங்களை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிதான் இப்ப அடுத்த கட்ட லெவலுக்கு இந்த நமக்கு கொடுக்க வேண்டிய கல்விக்காக கொடுக்க வேண்டிய நிதியை நமக்கு நியாயமா கொடுக்கணும், சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்ட போராட்டத்தை மேறெடுக்க போகிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீட் விவகாரத்திலும் அடுத்த கட்ட சட்ட போராட்டத்துக்காக போறாங்க. அதே போல வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, இந்த சட்டம் இஸ்லாமியர்கள் அவங்களை குரல் வழியை நெருக்கிற விஷயமா இருக்கு, அவங்களை நசுக்கிற விஷயமா இருக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல தொடர்ந்து போராடினாங்க. திமுக எம்எல்ஏக்கள் எல்லாருமே இந்த மாதிரி போராடினாங்க. ஆனா மத்தியில ஆளுகின்ற அரசு பாஜக அரசு கொஞ்சம் கூட எதிர்கட்சிகளுடைய கூக்குரலை அவங்க கேட்கிற மாதிரி தெரியல. இப்ப அடுத்த கட்ட லெவலா முதன்மைய மாநிலமா நம்ம தமிழ்நாடு மாநிலம் வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக சட்டசபையில மசோதாக்கள் நிறைவேற்றினாங்க. அது மாத்திரம் இல்லாம இதை சட்ட போராட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க, உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நம்ம தான் என்ன பண்ணோம், தொடங்கி வச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, ஒவ்வொரு அரசும் சரி, இந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிர்த்து என்ன பண்றாங்க, உச்சநீதிமன்றத்துல மனு
அவங்களும் தெரிஞ்சு. ஸோ எல்லா விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதன்மை மாநிலமா தான் விளங்குறது. மத்திய அரசை எதிர்த்து இங்க தொகுதி மறுவரை அந்த குறித்த மாநாட்டையும் நம்ம தான் முதல்ல முன்னெடுத்தோம். ஸோ அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சது. இது அடுத்த கட்டம் வந்து ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்றாங்க, இந்த தொகுதி மறுவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, இப்போ ஒவ்வொன்றா புரிஞ்சுக்கிறோம். அதே போல மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பை வந்து நம்ம இங்க திணிக்க கூடாது அப்படின்றத முதல்ல வந்து நம்ம தான் எதிர்த்து குரல் கொடுத்தோம். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலமும் இப்ப குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய மாநிலத்தின் மொழிதான் தாய்மொழியா இருக்கணும், தன்னுடைய மாநிலத்தின் மொழிதான் தாய்மொழியா இருக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மாநிலமும். ஏன் பாஜக ஆட்சி செய்கிற மகாராஷ்டிராலே என்ன பண்ணிருக்காங்கன்னா மராட்டி பேசாதவங்களை அனுமதிக்க கூடாது அப்படின்றத வந்து என்ன பண்ணிருக்கணும், அங்க இருக்கிற ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு, தமிழ்நாட்டை பார்த்துக்கங்க, தமிழ்நாடு எப்படி உறுதியா இருக்கு, தன்னுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முக்கியம், இந்தி வந்து 3வது மொழியா கூட உள்ள வரக்கூடாது அப்படின்றத அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அதை பார்த்து கத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு கட்சி தலைவர் என்ன பண்ணிருக்காரு, பேசியிருக்காரு. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு உரிமைகளையும் போராடி தான் பெற்றுக்கொள்வது. அந்த வகையில இப்போ கல்விக்கான நிதிகளை வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 40 லட்சம் மாணவர்களுடைய கல்வி கடன் கேள்விக்குறியா இருக்கு, இவங்க நம்மளுக்கு நிதி கொடுக்காததுனால. சோ இந்த விவகாரத்துல அடுத்த கட்ட லெவலுக்கு சட்ட போராட்டத்தை மேற்கொள்ள போறதா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு. சோ எல்லா உரிமைகளும் போராடி வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துலதான் தமிழ்நாடு அரசு இருக்குது. ஆனா இதுவே பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல கேட்காத தொகையும் என்ன பண்றாங்க, ஒன்றிய அரசு கொடுத்துட்டே இருக்கு. சோ ஓர வஞ்சனை காட்டுகிற ஒன்றிய அரசுக்கு அடுத்த ரிவீட் கொடுக்கறதுக்கு தமிழ்நாடு அரசு ரெடி ஆயிருச்சு அப்படின்ற தகவலை நம்ம முன்வைக்கிறோம். ஸோ கண்டிப்பா அதுலயும் நமக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து போராடி வாதாடி தான் வாங்க வேண்டியது இருக்கு பாஜக கிட்ட இருந்து. ஸோ இப்படி இருக்கும்போது பாஜகவோட நிலைமை தமிழ்நாட்டில் அடுத்து என்னவா இருக்கும் அப்படின்றத அவங்களால வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு கண்டிப்பா எல்லாமே வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாஜகவோட நிலைமை வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதே தெரியாது. இந்த வகையில் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது விஜயதாரணி அக்கா நம்ம போன வருஷம் ஃபுல்லாக அவங்கள பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தோம் அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ எம்எல்ஏ பதவியை விட்டுட்டு இங்கே வந்தாங்க, இங்கே ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் மாறினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய விஷயம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்களா, மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன விஷயம்? அதாவது பாஜகவை நம்பினோர் நடுத்தெருவில் நிற்கப்பட வைப்பார் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் விஜயதாரணி அக்கா. ஒழுங்கா பெண்களுக்கு ஆமா, அது விஜயதாரணி அக்கா வந்து காங்கிரஸ்ல இருந்து எதுக்கு வந்து பாஜக வந்தாங்கன்னா, காங்கிரஸ்ல வந்து பெண்களுக்கு பதவி தர மாட்டாங்க, முன்னுரிமை தர மாட்டாங்க, பாஜக கொடுக்குறாங்க. அதனால வந்து தன்னுடைய எம்எல்ஏ பதவியே ராஜினாமா பண்ணிட்டு வந்து என்ன பண்ணாங்க, அவங்க சிட்டிங் எம்எல்ஏ விளவங்கோடு தொகுதி எம்எல்ஏவா இருந்தாங்க, நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் அவங்க எம்எல்ஏவா இருந்தாங்க. ஆனா சிட்டிங் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா பாஜக சேர்ந்தாங்க. ஏன் சேர்ந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து பாஜக தலைவரா எனக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. சரி ஓகே, காங்கிரஸ் தலைவர் பதவிதான் எனக்கு தரல, சட்டமன்றத்துல காங்கிரஸ் குழு தலைவரை என்ன தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுவும் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. சரி அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா, நம்மளுக்கு வந்து ஸ்டேட் அரசியல்லாம் ரொம்ப போர் அடிச்சிச்சு, தொடர்ந்து நான் என்ன பண்ணிட்டேன் எம்எல்ஏவா இருந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிச்சு, சென்ட்ரல் அரசியலுக்கு நான் போறேன், அதனால எம்பி சீட் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அங்கேயும் அவங்களுக்கு வந்து மறுக்கப்பட்டது. சோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னடா பண்றது, நம்மளுக்கு வந்து காங்கிரஸ் வந்து ஒரு முன்னுரிமை தரமாட்டது, முக்கியத்துவம் தரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸ் ஆயிட்டு பாஜக கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜக போய் சேர்ந்தாங்க. சரி பாஜக போய் சேர்ந்தோடனே நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எம்பி சீட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த எண்ணத்துல தான் போனாங்க. ஆனா அங்க போனாலும் எம்பி சீட் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. சரி ஓகே, எம்பி சீட் தான் நம்மளுக்கு மறுக்கப்பட்டுச்சு, சரி நம்ம எம்எல்ஏ பதவி விட்டுட்டு வந்தோம், அதையும் நம்ம பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சைட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, எம்எல்ஏ அந்த இடைத்தேர்தலில் வந்து எனக்கு எம்எல்ஏ போஸ்டிங் கொடுப்பாங்க, சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் அவங்களுக்கு மறுக்கப்பட்டது. என்னடா இது, அங்கதான் நம்மளுக்கு இங்க இதுவா இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு இங்க வந்து ரொம்ப சுடுகாடா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏமாந்துட்டு கொஞ்சம் பொறுமையா இருந்தாங்க. பரவாயில்ல, நமக்கு வந்து எதனா ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா ஒரு மேடையில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நான் காங்கிரஸ்ல இருந்து பாஜக எதுக்கு வந்தேன், எனக்கு வந்து எதனா ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க, எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதான் வந்தேன், ஆனா இது வரைக்கும் எனக்கு கொடுக்காம இருக்கிறாங்க, நிச்சயமா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் வச்சுக்கிட்டே என்ன பண்ணாங்க, ஓப்பனா பேசினாங்க. சோ அப்பவே தன்னுடைய அதிருப்தியை வந்து என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்தினாங்க, தன்னுடைய ஏமாற்றங்களை வெளிப்படுத்தினாங்க. பொறுத்திருந்து பார்த்தாங்க இந்த பாஜக தலைவர் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் போயிருந்ததுல பாஜகல அடுத்த தலைவர் யார் அப்படின்னு. சோ அதுலயே வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. ஆனா இருந்தாலும் இதை வெளிக்காட்டிக்காம சைலண்டாவே என்ன பண்ணியிருந்தாங்க, மூவ் பண்ணியிருந்திருக்காங்க.
பண்ணியிருந்தாங்க, எனக்கு பாஜக மாநில தலைவரா கொடுங்க அப்படின்னு சைலண்டா மூவ் பண்ணியிருந்தாங்க. அது தோல்வியுற்றதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாங்க. வேணாப்பா நம்மளுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, எதுக்குப்பா நம்மளுக்கு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நம்ம எதுக்கு நம்ம இங்க இருக்கோம், நம்ம ஒதுங்கியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், அவசரப்பட்டு நம்ம வந்துட்டோம் காங்கிரஸ்ல இருந்து. காங்கிரஸ்ல இருந்தா கூட கொஞ்சம் நஞ்ச மரியாதைனா இருந்தது, எம்எல்ஏ அப்படின்ற ஒரு பதவினா இருந்தது. இங்க வந்து நம்மள டம்மியா ஃபீஸ் புடுங்கி நம்ம டம்மியா உட்கார வச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தியில வந்து என்ன பண்ண, ஏமாற்றுறது என்ன பண்ண, ஒதுங்கியே இருந்தாங்க. நேற்றைய தினத்துல பாஜக மாநில தலைவர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நடந்தது, இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மேடையில ஒரு ஓரமா தான் உட்கார வச்சாங்க. எல்லாருடைய போக்கஸ் விஜயதரணி மேல தான் இருந்தது. என்னடா இது, பாஜக இவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாம இருந்தது, திடீர்னு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது அவங்கள மடக்கி பிடிக்கி வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க செய்தியாளர். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு கோபங்கள், வேதனைகள் இருந்தாலும் வெளியில வந்து ஒரு புன்னகையோடு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏமாற்றப்படலை, நான் பொறுத்திருந்து பாக்குறேன், எனக்கு இன்னும் பெருசா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா உண்மையிலேயே சொல்றோம், நீங்க பொறுத்திருந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம் அப்படின்றத நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை நம்பினோர் நடுத்தெருவுல நிற்பாட்டப்படுவார் அப்படின்றதுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. குஷ்பு இருந்திருக்காங்க, காயத்ரி ரகுராமன் இருந்திருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்திருக்காங்க, நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பாஜக இருந்து இப்ப எந்த இடத்துல தடம் தெரியாம இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சோ இதெல்லாத்தையும் பார்த்த விஜயதரணி அக்கா போய் பாஜக குட்டையில போய் விழுந்துட்டு இப்போ அங்கிருந்து வெளியும் வர முடியாம எங்க போய் சேர முடியாம ஒரு திக்கு முக்காடின்னு இருக்காங்க விஜயதரணி அக்கா. இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கையை பாராட்டணும். இருந்தாலும் நம்மளை ஒதுக்குறாங்க, நம்மளை ஓரங்கட்டுறாங்க, நம்மளை வந்து புறந்தள்ளுறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் பாஜக இருந்து நான் நிச்சயமா பதவி வாங்குவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. உங்க நம்பிக்கை, உங்கள் வாழ்த்துக்கள் நாங்க சொல்லுவோம். உங்க நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க, அதுக்கான வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஆனா பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதாவது பாஜக மாநில தலைவரா நயினார் நாகேந்திர தேர்ந்தெடுத்துட்டாரு. முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினரா சேர்த்திருக்காங்க. அவருக்கு வந்து பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க, தேசிய அரசியல வாங்க அப்படின்னு. அதே போல சரத்குமார் தன்னுடைய கட்சியை வந்து மிட் நைட்ல வந்து வந்து அப்படியே அறிவு வந்து ஞானம் வந்து தன்னுடைய கட்சியே கலைச்சிட்டு பாஜக இணைஞ்சாரு. அவருக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் வந்தது. சரி இந்தாங்க உங்களுக்கு ஒரு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அவருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட ஒரு 10 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க, தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும், விஜயதரணி அக்கா தன்னுடைய எம்எல்ஏ பதவியாச்சுன்னா ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க, அதை ஹானர் பண்ணியாச்சுன்னா நீங்க தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கொடுத்திருக்கலாம். சரி ஓகே, என்ன பதவி கிடைக்க போகுது அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பதவி மாநில லெவல்ல இருக்க போதா இல்ல தேசிய லெவல்ல இருக்க போதா அப்படின்றதுதான் ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு பருத்தி மூட்டை குடன்லயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜயதரணி அக்கா எம்எல்ஏ பதவியோட ஒரு கௌரவத்தோட என்ன பண்ணிருக்கணும், காங்கிரஸ்லயே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்கு அந்த எம்எல்ஏ பதவினா மிச்சமா இருந்திருக்கும். இப்போ அதுவும் விட்டுட்டு வந்துட்டு இங்க வந்துட்டு படாத பாடுபடுறாங்க நம்ம விஜயதரணி அக்கா. இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க பாஜக நம்மளுக்கு கொடுப்பாங்க செய்வாங்க, நல்லா வச்சு செய்வாங்க பாஜக, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா உங்களுக்கு பதவி கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னன்றதை நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த வகையில இப்போ ரீசெண்டா வந்து திமுக இணைஞ்சாங்க சத்யராஜோட பொண்ணு திவ்யா. அவங்க விஜயை வந்து டைரக்டா ஒரு விஷயத்தை தாக்கி பேசியிருக்காங்களாம். நான் வந்து அவரை மாதிரி போலி அரசியல்வாதி இல்ல அப்படி இப்படின்லாம் சொல்லி. ஸோ அது என்ன விஷயம், திடீர்னு அவங்க வந்து பேசினாங்க. ஆமா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொகுசான அரசியல் செய்யறாரு. நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா சொகுசான அரசியல் செய்யறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. வீதிக்கு வந்து இறங்கல, மக்களோட மக்களா நிக்கல. ஆனா வாய் மட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுவாரு. ஆமா, அது எழுதி கொடுத்துதான் பேசுவார், அவராலாம் பேச மாட்டாரு. எந்த ஒரு வரலாற்றையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு பேசுறாங்கன்னா பேசவே இல்லை. அவருடைய பொதுச் செயலாளர் இருக்கிறார் பாத்தீங்களா, அது அவருக்கு அதுக்கு மேல வக்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துறாங்க. அது ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்ற ஒரு ஜெனரல் நாலேஜ் கூட அவருக்கு ஒரு பாயிண்ட் கூட தெரியல. சோ இவங்க தான், அதான் நான் சொல்றேன்ல, தமிழக வெற்றி கழகன்றது வந்து அவங்க வந்து சினிமா பார்த்து வந்தவங்க, சினிமால இருந்து வந்தவங்க. அவங்க தொண்டர்களும் சரி நிர்வாகிகளும் சரி எல்லாமே ரசிகர்களா இருந்து வந்தவங்க தான். யாரும் அரசியல் படிச்சுட்டு வரல அப்படின்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. சோ இவங்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்து சினிமால இருந்து வந்துட்டேன், நான் உச்சத்துல இருக்கும் போதே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களை யார் அப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரியல, எதுக்காக நீங்க வந்தீங்க அப்படின்னு தெரியல. சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கிறதுக்கா அப்படின்னு கூட தெரியல. அது ஏன்னா சின்ன தொகையை வந்து 200 கோடியை விட்டுட்டு பல கோடிகளை வந்து அரசியல் மூலமா இவர் கொள்ளடிக்கிறதுக்கு வராரா, ஊழல் பண்றதுக்கு வராரா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஊழலை எதிர்த்து வரேன் சொன்னாரு. இவரே ஊழல் நிறைய பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்கிறாரு. சினிமால நிறைய கணக்கு காட்டாத பணங்கள்லாம் நிறைய வச்சிருக்காரு. வருமான வரித்துறை அவரை சோதனையிட்டு இருக்கு. அதே போல அவரு இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வாங்கினாரு. அதுக்கு வந்து சரியா டாக்ஸ் கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு வழக்கெல்லாம் போயிருக்கு. ஸோ இந்த விவகாரம் எல்லாம் வந்து விஜய் சுற்றி தான் இருக்குது. ஆனா இவர் வந்து என்ன பண்ண போறாரு, நான் புதுமையான அரசியலை கொண்டு வரேன், மாற்று அரசியலை கொண்டு வரேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. ஏன் இப்போ பாஜக அதிமுக எல்லாம் இணைஞ்சாங்களே, அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து பங்காளிகள், பயங்கரமான பங்காளிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது அந்த பங்காளிங்க கூட தான் நீங்க ரகசியமான பேச்சுவார்த்தை நடத்துனீங்க அப்படின்றத நீங்க மறந்துடவே கூடாது. எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நீங்க ரகசியமா மேற்கொண்டீங்க, உங்களுக்கு வந்து உங்க டிமாண்ட் அவங்க ஏத்துக்கல, உங்க கூட்டணி அவங்க ஏத்துக்கல அப்படின்றது ஒண்ணு. இப்போ என்ன பண்றாரு, திரும்பவும் அதிமுக வந்து என்ன பண்ணாரு, எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, பாஜகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ வந்து என்ன சொல்றாருன்னா எனக்கும் திமுகவும் மட்டும்தான் போட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. இதை குறித்து நடிகர் சத்யராஜோடைய மகள் திவ்யா சத்யராஜ் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்துருக்காங்க. உதயநிதி அண்ணா மாதிரி இவர் வந்து என்ன பண்ணல, அரசியல் பண்ணல. இவர் வந்து பாத்தீங்கன்னா கேரவன்ல, அதே போல ஃப்ரெண்டோட தனி பிளைட்ல போவாரு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போவாரு. அது மாதிரி எல்லாம் வந்து உதயநாளம் அப்படிலாம் இல்ல. அவர் வந்து இறங்கி வந்து மக்களோட மக்களா நின்று பேசுறாரு. இன்னைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைக்கோடி மக்களுக்கும் தெரியுதுன்னா அவர் செஞ்ச செயல் தான் அது மாதிரி தான். ஏன்னா அவர் செஞ்ச பிரச்சாரங்கள் அது மாதிரி, இறங்கி வீதியில போராடுனது அப்படி, மக்களுக்காக நின்று போராடுனது அப்படி. ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தெரியாதவங்க யாருமே அப்படின்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு போராடி இருக்காரு, அந்த அளவுக்கு ஒரு செஞ்சிருக்காரு மக்களுக்காக. அதனால வந்து என்ன பண்றாங்க, செஞ்சிருக்காங்க. ஏன் நம்ம திவ்யா அவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, திராவிட அரசியலை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் அண்ணாவை பற்றியும் கலைஞரை பற்றியும் வரலாறுகள்லாம் நான் ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கேன். ஆனா இந்த வரலாறெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியுமா, தந்தை பெரியாரை வந்து கொள்கை தலைவரா ஏத்துக்கிறாரு, ஆனா அவருடைய வரலாறு அவர்களுக்கு தெரியுமா அப்படின்ற கேள்வி எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு இவ்வளவு பெரிய உயர்த்தத்துல இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு விஜய் வந்து கேள்விகள் கேட்கிறாரு. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு விஜய் அவரால் முடியல. இதுதான் விஜயோட அரசியல் ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த குறுகிய வட்டத்துல தான் இவருடைய அரசியல் ஞானம் இருக்கு. கட்டி எழுதி கொடுத்து படிப்பாரு, இவரா சொந்தமா படிப்பாருன்னா படிக்க மாட்டாரு அப்படின்றதான் இருக்கு. இவருடைய 2026ல இவருடைய கணக்குகள்லாம் எப்படி போக போகுது அப்படின்றதான் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்குது அப்படின்றதான் நமக்கு தெரியுது. சல்லியா இவருடைய கனவுகள் எல்லாம் நொறுங்க போகுது. அரசியல் அனாதையா விஜய் அவர்கள் 2026ல நிற்க போகிறார் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அதாவது எல்லாருமே சொல்ற மாதிரி விஜயோட அரசியல் அப்படின்னு பாக்குறத விட விஜய் பண்ற ஒவ்வொரு விஷயமும் சினிமா ஷூட்டிங், சினிமால பண்ற மாதிரி இப்படியே தான் போய்கிட்டு இருக்கே தவிர அரசியல்லாம் அவர் பண்ற மாதிரி பெருசா தெரியல. மேபி பார்க்கலாம் இன்னும் எலெக்ஷன் அப்போ இன்னும் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும். ஏற்கனவே நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், அன்புமணி பாமக ரெண்டா பிரியுது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னதான் ஆகட்டும், என்னதான் சொல்லுங்க, நான் தான் தலைவர் அப்படின்ற மாதிரி அவர் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்து சொல்லியிருக்காராம். சோ உண்மையில வந்துட்டாரா தலைவரா இல்ல வரப்போறாரா? ஆமா, இவ்வளவு நேரம் அமைதியை காத்து இருந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஓப்பனா வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. பாமகக்கு இன்னைக்கு நான் தான் தலைவர், அன்புமணி வந்து செயல் தலைவர் அப்படின்றத ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து அறிக்கை விட்டாரு. 2026 தேர்தலை கருத்தில் கொண்டும் கட்சி இளைஞர்களை கருத்தில் கொண்டும் நானே தலைவரா பொறுப்பெடுத்துக்கிறேன், இனி நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர், அன்புமணி வந்து செயல் தலைவர் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சியில நிறைய பேர் போனாங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டாரு ஐயா ராமதாஸ் அவர்கள். என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, நான் உயிரோடு இருக்க நான் தான் தலைவர், நான் இறந்துட்ட பிறகு நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சமாதான பேசணும், இங்க சமாதான பேச்சுவார்த்தை பண்ணணும், சமரசம் பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே என் வீட்டுக்கு அதை திறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா சொல்லிட்டாரு. கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவரு போயிட்டு ஐயா ராமதாஸ் அவர்களை வந்து ரகசியமா வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் வந்து என்ன பண்ணிருக்காரு, சந்திச்சிருக்காரு. அந்த சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க மணி, என்ன தயவு செய்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, சமாதானப்படுத்த வராதீங்க, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா இங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல நான் தான் வந்து பொதுக்குழு மூலியமா கட்சி விதிகளின்படி தேர்தல் ஆணையத்துக்கு உட்பட்டு எல்லா கட்சிகளின் விதிப்படி என்ன பண்ணிருக்க பொதுக்குழுவை கூட்டி என்ன தலைவரை அங்கீகரிச்சிருக்காங்க. இதை வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்கு, அங்கீகரிச்சிருக்கு. சோ இந்த விவகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து என்ன பண்ண போறேன், தலைவரா இருக்கிறேன், அதுல எந்த வித மாற்று கருத்தை இல்ல. அது மாத்திரம் இல்லாம ஐயா எனக்கு கட்டளையிட்டபடி அடுத்த மாதம் வந்து சித்திரை திருவிழா அந்த திருவிழா இருக்குது, அந்த திருவிழாவை சிறப்பா செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து போதுமான தலையாய கடமைகள் நிறைய இருக்கு, இதற்காக நிறைய பணிகள் நான் செய்ய வேண்டியது இருக்கு.
அதுக்காகவே நான் என்ன பண்ண போறேன்னா பணிகளை மேற்கொள்ள போறேன். எல்லா பாமக நிர்வாகிகளும் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முழு ஆதரவு கொடுக்கணும். இப்ப இருக்கிற பிரச்சனை யாருமே காதுல வாங்காதீங்க, யாருமே எடுத்து இது பண்ணாதீங்க. இப்போ இது வரைக்கும் நான் தான் தலைவரா நீடிக்கிறேன், அடுத்து நான் தான் தலைவர். இது ஒரு சின்ன பிரச்சனை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. பொதுக்குழுல வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் பையனும் அடிச்சுக்கிட்டாங்க. தன்னுடைய பேரனை வந்து மாநில இளைஞரின் தலைவராக கொண்டு வரதுக்காக ஐயா ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாரு, அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து முட்டுக்கட்டையா இருந்து வார்த்தைகள் போறனால முட்டிக்கிட்டாங்க அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் படிச்சு பார்த்தோம். வார்த்தைன்ற போர்ல எப்படி முட்டிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்தோம். ஆனா அடுத்தபடியா இந்த ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இந்த விஷயத்துல ஐயா ராமதாஸ் அவர்கள் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்ப அன்பு 2 நாளா வந்து அமைதியை காத்திருந்த ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, இல்ல நான் தான் வந்து தலைவர், தேர்தல் ஆணையத்தின்படி பொதுக்குழுவின்படி நான் தான் தலைவர். இப்ப நம்மளுடைய வேலை வந்து இந்த ஒரு விரிசலை வந்து யாருமே கவனிக்காதீங்க. அடுத்தபடியா நமக்கு ஒரு மாநாடு இருக்கு, அந்த சித்திர மாநாடை நடத்தி முடிப்போம், அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ஜி.கே. மணி ஐயாவை சந்தித்து வந்த பிறகு அவரோட சொன்னாரா, இது சுமூகமா தாங்க போறதாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சமாதான பேச்சு ஐயா நார்மலா தான் இருக்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எங்களோட அடுத்த இது வந்து இந்த மாநாடை நடத்தி முடிக்கணும், அது வரைக்கும் எல்லாரும் வந்து அமைதி காப்போம், இதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நல்லதான் முடியும், நல்லதா தான் முடியும், அதனால எந்தவித முரண்பாடுகளும் இல்லை அப்படின்றத ஜி.கே. மணி போன்றவர்கள் என்ன பண்றாங்க செய்தியாளர்கள் சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சோ இந்த சண்டைகள் டிராமாக்களால மூடி மறைக்கப்பட்டதா இல்ல உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களுடைய விருப்பம் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், பாஜக கூட கூட்டணி வைக்க கூடாது, ஏன்னா பாஜக கூட கூட்டணி வச்சா நம்ம கட்சி அழிஞ்சு போயிடும், அதிமுக கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்ற எண்ணத்துலதான் ஐயா ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை வந்து பண்ணாரு, தூக்கினாரு. ஆனா இப்போ அதிமுக பாஜக கிட்டே போய் சரணடை இருந்தது. நீங்க அதிமுக கூட கூட்டணி வச்சா இருந்தானே, பாஜக கூட கூட்டணி வச்சிருந்தானே, ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ண போறாங்க, அங்கதான் போய் இருக்க போறீங்க. நீங்க ஐயாவுடைய ஆசைப்படி அதிமுக கூட்டணி வச்சாலும் பாஜக கூட தான் போய் நிற்பது. ஆல்ரெடி நீங்க பாஜக கூட கூட்டணி இருக்கீங்களா, அப்புறம் தான் உங்களுக்கு கவலை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. நீங்க அதிமுக கூட்டணி வச்சாலும் பாஜக கூட தான் போய் இணைய போறீங்க அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கு. இப்ப அடுத்த கட்ட முடிவு என்ன எடுக்க போறாரு ஐயா, ஏன்னா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கனவுல தான் அவர் இருந்தாரு. இப்ப எப்படி போக போகுது, எப்படி திசை மாற போக போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவில் தான் பல விஷயங்கள் திடீர்னு மாறும், இவங்க அங்கே போய் சேருவாங்க, அவங்க விலகுவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். இப்போ பாமக அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களோட நடவடிக்கைகள் முயற்சிகள் எங்கே போய் முடியுது இதே அரசியலில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அரசியல் நிகழ்வோட இறுதி பகுதிக்கு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்த்து வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வோம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே தான். இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.